கண்ணியத்திற்குரிய ஜமாத்தார்களே, பெரியவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானுத்தாலா நான் ஓதிய திருக்குர்ஆனுடைய வசனத்திலே வசாரிஊ, நீங்கள் விரைந்து வாருங்கள், போட்டி போடுங்கள், இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பின் பாவ மன்னிப்பின் அளவிலே, பாவ மன்னிப்பின் அளவிலே ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு மன்னிப்பை கேளுங்கள். ஜன்னத்தின் சுவனப்பாதையின் பக்கமும் நீங்கள் அமல்களிலே போட்டி போடுங்கள், அமல் செய்வதிலே நீங்கள் தயாராக இருந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா ஒரு வசனத்திலே சொல்லுகின்றானே. இந்த வசனத்தினுடைய விரிவுரையிலே சொல்லப்படக்கூடிய செய்தி, அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலாவுக்கு பணிந்து நடக்கக்கூடிய அடியார்கள் அவரிடத்திலே சுவனத்தையும் பாவ மன்னிப்பையும் கேட்க வேண்டும் என்பதாக பணிக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதாக சொல்லுகிறார். எனவேதான் மிக ரமலான் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கும் இந்த தருணத்திலே முதலிலே அமல்களுக்காக வேண்டி நாம் தயாரிப்பு செய்து கொள்ள வேண்டும். சில தருணங்கள் இருக்கின்றதே, அந்த தருணம் தப்பி போய்விட்டால் திரும்ப வராது. நாம் பார்க்கின்றோம், சென்ற ஆண்டு நம்மோடு இருந்தவர்கள் நிறைய பேர்கள் அவர்கள் வந்து அமல் செய்ய முடியுமா என்று கேட்டால் முடியாது. நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பை நம்பி இருக்கின்றான். அமல்களிலே நாம் முடிந்த அளவு எல்லாவித அமல்களையும் எந்த விதமான குறைவும் இன்றி செய்துவிட வேண்டும். சில நேரங்களிலே அமல் செய்ய முடியாத சூழ்நிலை கூட வந்துவிடலாம். அமல்கள் மாற்றம் ஏற்படுத்தும். அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு நமக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். எனவே முந்திக் கொள்ள வேண்டும். ஒரு சாதிப்பு அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா முந்திக் கொள்ளுங்கள், ஒவ்வொன்றிலும் முந்திக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுகின்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட நல்ல விஷயங்களை முந்திக் கொள்வதிலே சஹாபாக்களுக்கு ஆர்வமூட்டி இருக்கின்றார்கள். அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் முந்திக் கொள்வதிலே எந்த சஹாபி முந்தினார்களோ அவர்களை பாராட்டியும் இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஒரு கட்டத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 70,000 பேர்கள் எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா சுவனத்திலே நுழைவிப்பான். அவர்களுடைய அடியார்களில் 70,000 பேர்களை எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் சுவனத்தை நுழைய வைப்பான் என்பதாக சபையிலே அறிவித்தார்கள் ஒரு சுப செய்தியை. அப்பொழுது அந்த சபையிலே, அந்த குழுவிலே உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். நாயகத்திடத்திலே முறையிட்டார்கள், நாயகமே, வமின்ஹும் ஐ யஜஅலூன, அந்த 70,000 பேர்களில் நானும் ஒருவனாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் துஆ செய்யுங்கள் என்பதாக சொன்னார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐ யஜஅலனா மின்கும், நீங்களும் அதில் ஒருவர்தான் என்பதாக சுப செய்தி கூறினார்கள். இதை பார்த்துவிட்டு வேறொரு சஹாபி, நாயகமே அந்த 70,000 பேர்களில் நானும் ஒருவனாக எனக்கு துஆ செய்யுங்கன்னாங்க. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்ல விஷயத்தை சொல்லுகின்ற பொழுது சபகத உக்காஷா, உங்களை விட உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முந்திவிட்டார்கள் என்பதாக சொன்னார்கள். இதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நற்காரியங்களுக்கு முன் தன்னுடைய பெயரை பதிவு செய்வதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கினார். அதோடு மாத்திரமல்ல, முதல் போர் எது என்பது தெரியும். இஸ்லாத்திலே நோன்பு வைத்து முதலிலே ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு கடமையாக்கப்பட்ட நோன்பு, அந்த நோன்பு வைத்த வாயோடு பத்ர் போர் தான் மிகப்பெரிய முதல் போர். அந்த போரிலே கலந்து கொண்ட சஹாபாக்களை பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர்களுக்கு என்று ஒரு தனி சிறப்பு உண்டு, பத்ரீன்களுக்கு என்று ஒரு தனி சிறப்பு உண்டு. ஐ யஜஅலனா மின்ஹும், நீங்கள் என்ன நாடினீர்களோ அதை செய்து கொள்ளுங்கள்.
இரண்டு குழுக்களும் எதிர்ப்படையும் இவர்களுடைய படையும் ஆரம்பத்தில் இங்கிருந்து ஒரு 2-3 பேர்கள் முன்னால் நிறுத்தப்படுவார்கள். அந்த படையிலிருந்து ஒரு 3 பேர்கள் முன்னால் நிறுத்தப்படுவார்கள். அப்படி முஸ்லிம்களினுடைய படையில நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படையில பத்ர் போரில சய்யிதுனா அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவர்கள் தான் முன்னிலையில் நிறுத்தப்பட்டார்கள். நீங்கள் முதலிலே இறங்குங்கள். இரண்டாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரத்த உறவான தங்களுடைய தந்தையுடன் பிறந்த சய்யிது ஷுஹதா ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு 3 பேர்கள் இறங்கினார்கள். சய்யிதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளிலே நான் அல்லாஹ்விடத்திலே முதலிலே மன்றாடுவேன், ரப்பே உன்னுடைய ஹபீபுக்காக வேண்டி உன்னுடைய மார்க்கத்திற்காக வேண்டி இறங்கிய முதல் நாள் நான் என்பதாக மன்றாடுவேன் என்பதாக என் அனைத்திற்கும் தலைமையான அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவர்கள் முறையிடுவார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே மார்க்கத்திலே முதலுக்கு ஒரு முக்கியத்துவம், நன்மையான காரியங்களிலே முதலிலே போட்டி செய்வதற்கு முக்கியத்துவம். எனவே அந்த அடிப்படையில் வரக்கூடிய ரமதானுடைய தயாரிப்பை முதலிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பதிலும் சுவனத்தின் பாதையிலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதிலும் நாம் முதலாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று படிக்கப்பட்டிருக்கின்றோம். வல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா அமல்களையும் குறைவின்றி நிறைவாக தாக்கத்தோடு சக்தியோடு செய்யும் பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் நம் யாவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஸல்லிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி